உலகம் முழுக்க கிறிஸ்தவத்தில் செழிப்பின் உபதேசம் ரொம்பவே பரம்பி கிடக்கிறது. வேதாகமம் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட ஜனம் துன்பப்படுவார்களா, கஷ்டப்படுவார்களா என்ற கேள்விக்கு நிச்சயமாகவே பதிலளிக்கிறது. அதற்கு அநேக உதாரணங்கள் உண்டு. அதில் ரொம்ப எளிமையான உதாரணம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணத்தை சற்றே ஆழமாக நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஆபிரகாம் என்கிற மனிதர் கல்தேயர் பட்டணத்தில் இருந்து அழைக்கப்படுகிறார். அவர் அழைக்கப்படும் பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன். மற்ற நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. ஆனால் பிரதானமான ஒன்று, ஆபிரகாமை கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னதுதான். அவர் கல்தேயர் பட்டணத்தை விட்டு ஆரான் ஊருக்கு வரும்பொழுது ஆரான் ஊரிலே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார்கள். அங்கே அவருடைய தகப்பனார் மரித்து போகிறார். அவருடைய தகப்பனார் மரித்த பிறகு அவர் அந்த குழுவின் தலைவராக மாற வேண்டும். அது ஒரு நிர்பந்தம், அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்று அந்த குடும்பத்தை அவர் வழிநடத்துகிறார். கானான் தேசம் வருகிறார்கள். அங்கே பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. தண்ணீர், உணவிற்கு மிகப்பெரிய பஞ்சம். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் ஆயிற்று, ஏன் அவர் போகிற தேசத்துக்கு ஒரு பஞ்சம் ஏற்படணும்? பிறகு எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் தன்னுடைய மனைவியை குறித்து அவர் பொய் சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரி என்று. பிறகு அங்கிருந்து கானான் தேசம் வருகிறார்கள். கானான் தேசத்தில் லோத்துவினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை வந்துடுது. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. 75 வயசில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன தேவன் 75 வயதில் ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை. 80 வயதில் ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி ஆபிரகாம் இடத்துல பேசும்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் தமஸ்கு ஊரானாகிய எலியாசரின் மூலமாக பெரிய ஜாதியாகி கொள்ளுகிறேன் என்று. பிறகு 86 வயசிலே ஆகாரின் மூலமாக, இஸ்மவேலின் மூலமாக பெரிய ஜாதியாக ஆபிரகாம் முயற்சிக்கிறார். பிறகு 99 வயதிலே ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகும் பொழுது அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து சிரிக்கிறார். சாரால் வாக்குத்தத்தத்தை குறித்து சிரிக்கிறார்கள். அவ்வளவு பாடு கர்த்தர் ஆபிரகாமையும் சாராலையும் அழைத்த பிறகு. அப்போது அழைக்கப்பட்ட மனிதர்கள் உபத்திரவப்படுவார்களா, துன்பப்படுவார்களா, கஷ்டப்படுவார்களா என்று கேட்டால் அவர்களுக்கு உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அந்த கல்தேயர் பட்டணத்திலே ஆண்டவர் அவரோடு கூட இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருந்தார். ஆரான் ஊரில் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருந்தார். கானான் தேசம் வந்தப்போ இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இருந்தார். எகிப்துக்கு போனப்போ இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இருந்தார். மறுபடியும் கானான் தேசம் வந்தப்போ இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இருந்தார். வாக்குத்தத்தத்தை காட்டிலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா, அதுதான் ரொம்ப ரொம்ப மேன்மையானதாக நாம் கருத வேண்டும்.